Daily. Taste the Daily. இந்த படம் உங்களுக்கு அடுத்த சினிமா கேரியருடைய பிரம்மாஸ்திரமா கொடுத்திருக்காரா? பிரம்மாஸ்திரமா கொடுத்திருக்காராங்கிறது மார்ச் 7ஆம் தேதி நம்ம ஆடியன்ஸ் அதை சொல்லிடுவாங்க. பட் எனக்கு என்னடானா, ஒரு நல்ல டைரக்டரோட ஒரு நல்ல கதையில நடிச்சிருக்கிற திருப்தி எனக்கு இருக்கு இப்போ. அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் ஆகும்போது ஒரு நடிகனா மட்டும்தான் ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துல உள்ள வந்தேன். ஜீவா சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பட் மற்ற விஷயங்கள் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அந்த டைம்ல. சில தவறுகள் நடந்தது. பட் அது மாதிரி அதை நான் நெகட்டிவா எடுத்துக்கிட்டு டிப்ரெஷன்ல போற ஆள் நான் கிடையாது. நான் எப்போதுமே நாளைக்கு என்ன அப்படிங்கிற யோசிக்கிற ஒரு ஆள் தான் நான். இப்போ வாரிசுக்கு அப்புறம் நான் கரெக்டா நல்லபடியா சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும் போது இப்போ துரை செந்தில் சார் டைரக்ஷன்ல படம் நடிச்சிட்டு இருக்கேன். விஜயாதிராஜ் டைரக்ஷன்ல ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு புது டைரக்டரை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் திருப்பி புதுசா அப்படிங்கிற போது இருக்கும்போது எனக்கு அரவிந்த் மேல இருந்த நம்பிக்கை, கதை மேல இருந்த நம்பிக்கை என்னை கைவிடாது. கண்டிப்பா இந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு நல்ல படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கேங்கிற பேரும் எனக்கு இந்த படம் நிச்சயமா கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாரிசு பட டைம்ல உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கம்பேக் ஷாம் சொல்லிட்டு ரொம்ப சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களை யாரும் மேக்ஸிமம் பேசல. வாரிசுல நடிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் சார் இந்த டிலே, ஒரு டிலே? அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் 12B அப்புறம் 4 படம் இமீடியட்டா சைன் பண்ணேன். அந்த தவிர இப்போ நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன். ஒரு படம் பண்ணாலும் கரெக்டான படம் பண்ணலான்ட்டு. இப்போ நான் வாரிசுக்கு அப்புறம் கோலி சோடான்னு ஒரு வெப் சீரிஸ் விஜய் மில்டன் டைரக்ஷன்ல பண்ணியிருக்கேன். அது ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அஸ்திரம், நொடிக்கு நொடி, அப்புறம் துரை செந்தில் சாரோட இயக்கத்தில் ஒரு படம். இந்த எல்லா படமும் சிறப்பா இருக்கும், நல்ல படமா இருக்கும், நல்ல டைரக்ஷனா இருக்கும். என்னோட ரோலும் என்னோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கை, எந்த டவுட்டும் இல்லை. அதே நேரத்தில் தெலுங்குலயும் நடிக்கிறேன், கன்னடாலையும் நடிக்கிறேன். ஸோ இது போயிட்டு தான் இருக்கு. சிக்ஸ் கேண்டில் நீங்க உடம்ப வருத்தி ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பீங்க. இதுல ஏதாவது ஸ்பெஷல் வச்சிருக்கீங்களா இந்த படம்? இதுல அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப்போ இல்ல பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் அப்படி கேட்கல. பட் என்னன்னா, படம் முழுக்க இவங்க சொன்ன மாதிரி ஷாமோட ஷோல்டர்ல இந்த படத்தை கேரி பண்ற அளவுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே இருந்தது. ஸோ அதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். என்னை நம்பி இந்த படத்தை இவ்வளோ எல்லா சீனையும் நான் தான் கேரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி, நல்ல வேளை எனக்கு ஒரு விஷயம் என்ன அமைஞ்சதுன்னா, இந்த படத்துல ஒரே டைம்ல ஷூட் பண்ணதுனால வேற எந்த டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு இங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இல்லாம இந்த படத்தை முழுக்க ஒரே ஷெட்யூல்ல முடிச்சதுனால பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஷாம் சார் கரெக்டா அந்த புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. எங்கேயுமே தப்பு இல்லாம, ஒரு டிராப் இல்லாம அந்த ரோலை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தோல்வி இதெல்லாம் புதுசா இவங்க சொன்னாங்க, அப்புறம் யூஸ் பண்ணாங்க. ஆனா உங்களுக்கு ஹைட்டு, கலரு, அழகு எல்லாமே இருக்கு. எந்த இடத்துல கோட்டையை விட்டுட்டீங்க? கோட்டையை விட்டுட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்களா? இல்ல அது இல்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலா எல்லாருக்குமே ஒரு டைம் அமையணும், வெற்றியும் அமையணும். இப்போ நான் சினிமாவுக்கு வரும்போது நான் பெரிய ஒரு ஜேர்னிலாம் நான் கிராஸ் பண்ணல. ஒரு 3 இயர்ஸா ட்ரை பண்ண ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்பவும் 12B படங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு டெபியூ வெஹிக்கிள் தான் அது. பட் மற்றவங்க நடிகர்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பட்டிருக்கிற கஷ்டமும் அவங்க கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு சில பேருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயனை எடுத்துக்கலாம். அவர் சாதாரணமா வரல. அவர் பல வருஷமா கஷ்டப்பட்டு டெலிவிஷன்ல இருந்து விஜய் டிவியில் ஆங்கர் பண்ணி, அப்புறம் டான்ஸ் ஷோ எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு, அதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சு இப்போ ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்காரு. அது ஒரு அனுபவத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரு. எனக்கு கரெக்டா டெபியூ ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருந்ததுக்கு காரணம் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை. பட் அதை நான் குறையா சொல்ல முடியாது. எனக்கு அது தெரிஞ்சுதான் நான் சினிமாக்கு வந்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு நல்ல நடிகனா ஆகணும், நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். அதை நான் அது ஒரு ஜேர்னியா தான் பாக்குறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். இல்ல டவுனா இருந்து அப்பா இருக்கும், இல்லைன்னா அப்பா இருந்து டவுனா இருக்கும். என்னோட ஜேர்னில எப்படி இருந்தாலும் ஐ எம் 1%. நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் கடவுளுக்கு. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க ட்ரீம், என் கையில கிடைச்சிருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இன்ன வரைக்கும் 22 இயர்ஸா
3 லாங்குவேஜ்ல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல். இங்கேருந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். வேற சார் நீங்க ஷோ பண்ணதுல ஜட்ஜா நீங்க இருந்தீங்க, அதுக்கு கீழே வந்து கண்டிப்பா இவரு சிவகார்த்தி இருந்தாரு. இன்னைக்கு சிவகார்த்தின் அங்க இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த ஷோ நடக்கும் போதே நான் சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு தடவை இல்லை 5 தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி உனக்கு கிஃப்ட் ஆஃப் த கேப், அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே உனக்கு இருக்கு சிவா, கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ வேற மாதிரி டேக் ஆஃப் ஆயிடுவ. 2வது என் வீட்லயும் சரி எல்லார் வீட்லயும் சரி நீ வந்து கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ற, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அவரோட சக்சஸ் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கலாம், பட் எனக்கு வந்து அது கண்டிப்பா நடக்கும்னு அப்பயே நான் உணர்ந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரே என்னை இப்ப பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்து பேசுவாரு, பேசும்போது சொல்லுவார், சார் அன்னைக்கே சொன்னீங்க சார், இந்த கிஃப்ட் ஆஃப் த கேப் மக்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு, அது இப்போ நடந்துட்டு இருக்கு சார், தேங்க்யூ சார். அதெல்லாம் வந்து சக்சஸ் வந்து இட் இஸ் லைக் ஹவ் யூ டேக் இட், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். நான் வந்து குஷியில ஒரு ஃப்ரேம்ல நடிச்சிருந்தேன் விஜயண்ணாவோட, கட் பண்ண நான் அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஆனேன். அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பீரியடா இருந்தது. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி பண்றாரு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, கம்பேரிசன் பண்ணாம நீ உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கியா, நிம்மதியா இருக்கியா, நீ பண்றதுல சந்தோஷம் கிடைக்குதா, ஜஸ்டிஃபை பண்றியா, சினிமாவை வந்து நேசிக்கிறியா அப்படிங்கறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில எனக்கு சினிமா இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரகிள், ஃபைட், பேட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அதே மாதிரி நானும் அதை பாசிட்டிவா எடுத்து போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.